அண்ணாமலை வந்து சமீப காலமா வந்து பாஜகவோட ஒரு நெருக்கமா இல்ல. பாஜக நடத்துற பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் எதுலயுமே பெருசா அவர் கலந்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை தலைவர் பதவி அவர்ட்ட இருந்து புடுங்குனதுக்கு பிறகு அவர் பெருசா ஈடுபாடு காட்டல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு மனக்கசப்பு, மன உளைச்சல் இதுல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவர் மாநில தலைவரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பொறுப்பு அதிகமா இருந்தது. அந்த பொறுப்புனால அவர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி செய்தியாளர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப வந்து அவர் சுதந்திரமா இருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பொறுப்போ, பதவியோ இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா கூட்டங்களையும் அவர் கலந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால வந்து அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. அவருக்கான ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்த அவர் அனுபவிக்கிறாரு. மத்தபடி வந்து அவர் படிக்கிறதுலயும் சரி, மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதிலும் சரி, அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ணாமலை தொடர்ந்து அரசியல்ல மாநில தலைவரா இருக்கும்போது, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பா பாஜக வச்சுக்கிட்டே இருந்தார். பாஜக வந்து கண்டிப்பா திமுகவை எதிர்த்து பேசினாரு. அதிமுக ஊழல்களையும் நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாரி பகிரங்கமாவே மிரட்டினாரு. எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சாரு. தினமும் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வந்து களத்த வந்து அண்ணாமலை தான் தீர்மானிக்கிற மாரி இருந்தது. அண்ணாமலை எப்பயுமே ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு. இதனால பாஜக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய காட்டுச்சு. பாஜகன்னா அண்ணாமலை தான் தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு.